வெல்கம் டு அத்திமா குக்கிங் சேனல். பொங்கலுக்கு எப்பயும் போல் வந்து சட்னி சாம்பாரும் செய்கிறதோட இந்த மாதிரி ஒரு தடவை கத்திரிக்காய் வச்சு கொஸ்து செய்யுங்க. டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். பொங்கலே பிடிக்காதவங்களுக்கு கூட வந்து நல்லா இந்த மாதிரி கத்திரிக்காயில் கொஸ்து வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும். டேஸ்ட்டான கத்திரிக்காய் கொஸ்து எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். குக்கரில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது கூட வந்து ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வந்து ரெண்டும் வந்து நல்லா வதங்கணும். தக்காளியிலேருந்து சாறு பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளிலேருந்து சாறு பிரிஞ்சதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பிஞ்சு கத்திரிக்காயாக எடுக்கிறோமோ டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 10 கத்திரிக்காயை வந்து நல்லா பொடி பொடியாக வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்ன சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன், அதனால தான் வந்து 10 எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயாக இருக்குன்னா 5 போதும். கத்திரிக்காய் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் 3 பெரிய ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். வறுக்கலாம் தேவையில்லை, அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களோட உப்போட டேஸ்ட்டை பொறுத்துட்டு கம்மியாக இருக்குன்னா எக்ஸ்ட்ரா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கரை போட்டு கரெக்டாக 5 விசில் வரைக்கும் விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்களா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா மசியணும், அப்போ தான் வந்து டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். ஏன்னா வந்து இந்த கத்திரிக்காய் அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வருதோ நமக்கு சாப்பிடும்போது பொங்கலில் வந்து நல்லா வந்து அந்த கத்திரிக்காயோட குழஞ்சி வர்றது சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நல்லா மசிச்சாச்சு. காலைல டைமே இல்லாத போது டக்குன்னு வந்து இந்த கத்திரிக்காய் கொஸ்து குக்கரில் வச்சு செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். பொங்கலுக்கு சூப்பர் காம்பினேஷனில் இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்து இறக்கிக்கலாம். பொங்கல் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் கொஸ்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா சைட் டிஷ்ஷாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான கத்திரிக்காய் கொஸ்து தயார்.